ஜெம் கேன்சர் சென்டர் சார்பில் ரோஸ் தின கொண்டாட்டம். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு இலவச மார்பக பரிசோதனை திட்டம் துவக்கம். வல்லமை தாராயோ என்ற மகாகவி பாரதியின் வரிகளை கருவாக கொண்டு புற்றுநோய் ஒரு பயங்கரமான நோயல்ல என்பதை சமூகத்திற்கு உணர்த்தவும், புற்று நோயாளிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தவும் ஜெம் மருத்துவமனையின் ஒரு பிரிவான ஜெம் கேன்சர் சென்டர் தனது முதல் ரோஸ் தின நிகழ்ச்சியை சனிக்கிழமை அன்று நடத்தியது. இந்நிகழ்வில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருபவர்களும் சிகிச்சை முடித்தவர்களும் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மற்ற நோயாளிகளுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு தலைமை தாங்கினார். ஜெம் மருத்துவமனைகளின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ், திருமதி ஜெயா பழனிவேலு மற்றும் திருமதி பிரபா பிரவீன்ராஜ் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், ஜெம் கேன்சர் சென்டரில் 40 வயதிற்கு மேற்பட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு இலவச மார்பக பரிசோதனை திட்டத்தை தொடக்கி வைத்தார். மேலும் புற்று நோயாளிகளுக்கான பிரத்யேக ஆன்கோ சப்போர்ட் குழுவையும் அவர் துவக்கி வைத்தார். ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு பேசுகையில், கடந்த 50 ஆண்டுகளாக பல புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். புற்றுநோயை ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயாக கருத வேண்டுமே தவிர ஆபத்தாக நினைக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மேலும் அறியாமை என்பது நோயை விட மோசமானது என்று கூறி புற்றுநோய் பரிசோதனையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மக்கள் புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டால் அது சமூகத்தில் புற்றுநோயின் சுமையை குறைக்கும் என்றும் கூறினார். டாக்டர் பிரவீன்ராஜ் பேசுகையில், புற்றுநோய் என்பது இன்று மற்ற நோய்களை போன்றதே என்றார். எந்தவொரு நோயையும் முற்றிய நிலைக்கு விட்டால் அது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். எனவே மக்கள் தங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உரிய காலத்தில் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான முன்னெச்சரிக்கை பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். எந்தவொரு நோய்க்கும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். இன்று புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ முன்னேற்றங்கள் அபாரமாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜெம் போன்ற மருத்துவமனைகளில் உருவாக்கப்பட்ட பல்நோக்கு சிறப்பு சிகிச்சைகள் மூலம் புற்றுநோயை குணப்படுத்துவது மட்டுமல்லாது, அந்த புற்றுநோய் செல்கள் உடலில் இரத்தம் மூலமோ அல்லது வேறு வழியிலோ பரவி இருந்தால் அதையும் சரி செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் ஜெம் மருத்துவமனையில் மேம்பட்ட புற்றுநோய் தடுப்பு வசதியும் உள்ளது என்று குறிப்பிட்டார். இந்த திட்டம் உலக சுகாதார அமைப்பின் மாதிரியை அடிப்படையாக கொண்டது என்றும் தெரிவித்தார். காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் IPS தனது உரையில், மருந்து மட்டும் ஒருவரை புற்றுநோயிலிருந்து மீட்க உதவாது என்றும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக அவசியம் என்றும் எடுத்து கூறினார். ஜெம் கேன்சர் சென்டர் இயக்குநர் டாக்டர் பரத் ரங்கராஜன் வரவேற்புரை ஆற்றினார். ரோட்டேரியன் மதனகோபால் நிகழ்வில் தன்னம்பிக்கையை பற்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியின் முடிவில் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார். கேம்ப் அக்டோபர் மாதம் பண்ணுறதுக்கு உண்டான ஓப்பனிங்கும் பண்ணி வச்சுருக்காரு. இது வந்து ஜெம் கேன்சர் சென்டரில் எல்லாருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் இது உதவி கம்யூனிட்டியில் இதில் நல்ல ஒரு ரீச் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஜெம் கேன்சர் சென்டரில் ஆரம்பிச்சிருக்க ஒரு இனிஷியேட்டிவ். ஐ ஹோப் திஸ் டேக்ஸ் ஆஃப் வெரி வெல். சார், நீங்க பேசும்பொழுது இந்த மல்டி மாடல் அப்ரோச் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த மல்டி மொடாலிட்டி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி மொடாலிட்டி அப்ரோச் அப்படின்னா இப்ப கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த புற்றுநோயை மட்டும் எடுக்கிறது நம்மளோட இது கிடையாது. புற்றுநோயின்றது அந்த செல்கள் அது நம்ம பிளட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸ்டேஜை பொறுத்து இருக்கலாம் அப்படின்றத அசியூம் பண்ணி அதையும் நம்ம கில் பண்ண வேண்டியது. இப்ப நம்ம சிங்கிள் மொடாலிட்டி அப்படின்னா இப்ப கட்டி இருக்கு, கட்டியை சர்ஜரி பண்ணி எடுத்துறோம், இல்ல கரண்ட் மட்டும் ரேடியேஷன் நம்ம வந்து தரோம். இது வந்து சிங்கிள் மொடாலிட்டி. பட் ஆனா இப்ப கட்டியை நம்ம அகற்றிடுறோம் சர்ஜரி மூலமா. அந்த இடத்துல செல்கள் ஏதாவது ஸ்லிப்பாய் அந்த இடத்துல இன்னும் செல்கள் இருக்கிற மாதிரி இருந்தா அதை கரண்ட் மூலமா இன்னொரு மொடாலிட்டி ஆட் பண்றது. ஆனா கேன்சர் செல்லுகள் பிளட் நம்ம பிளட் வழியாவும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் ஏன்னா அதுதான் நாளைக்கு வேற ஒரு இடத்துல கேன்சரா முளைக்கிறதுக்கான காரணம் இருக்கிறதுனால அதை கில் பண்றதுக்கு கீமோதெரபி. இப்படி பல மொடாலிட்டிகளை இன்டெகிரேட் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நாளைக்கு கேன்சர் திரும்பி நம்ம கம்ப்ளீட் கியூரையும் கொடுக்க முடியும், திரும்பி வராமையும் பார்த்துக்க முடியும். ஸோ அது ஒரு கேன்சருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த மொடாலிட்டியை பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணணும். அதுதான் இந்த மல்டி மொடாலிட்டி அப்ரோச். ஸோ நல்ல சர்ஜனா இருக்கேன், என்னால சரி பண்ணிட முடியும், நல்ல ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டா இருக்கேன், சரி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒருத்தர்னால இது பண்ற விஷயம் இல்ல. அது எல்லாரும் ஒருங்கிணைத்து பண்ற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் மல்டி மொடாலிட்டி அப்ரோச். ஜெம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மருத்துவமனை அது
ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி சார்ந்த புற்றுநோயை அதான் டாக்டர் பழனிவேலு சொன்ன மாதிரி 990 இருந்து அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஜெம் மருத்துவமனை 2001 ஆரம்பிச்சோம். அப்ப இருந்து அதுக்கான புற்றுநோய்கள் ஐ திங்க் கணக்குன்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட புற்றுநோய்களை இங்க நம்ம சரி பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ஜெம் கேன்சர் சென்டர், அதாவது டாக்டர் பரத் ரங்கராஜன் அவரோட தலைமையில் ஆரம்பிச்சிருக்க ஜெம் கேன்சர் சென்டர்ல வயிற்று சம்பந்தமான புற்றுநோய்கள் மட்டும் இல்லாம எல்லா வகையான புற்றுநோயுமே இப்ப நம்ம இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இப்ப ஃபெசிலிட்டிஸ் ஒருங்கிணைச்சிருக்கோம். அதுதான் இப்ப ஜெம் கேன்சர் சென்டர் அப்படின்றது ஜெம் மருத்துவமனையோட ஒரு புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை. பாத்தீங்கன்னா எல்லா புற்றுநோய் எல்லாம்னு சொல்ல முடியாது. பிரிடாமினன்ட் ஆஃப் த புற்றுநோய்க்கு ப்ரீ கேன்சர் லீஷன்ஸ் ஒன்று இருக்கலாம். சில நேரங்களில் நீங்க நிறைய இந்த வேக்சின் பத்திலாம் நம்ம நிறைய இன்னைக்கு கேன்சர் பத்தி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லி சொல்றோம். இவரே இப்ப நம்ம கார்த்திகேயன் அவர்கள் எஸ்பி அவரே தன்னோட அம்மாக்கு சிஏ சர்விக்ஸ் இருந்ததாகவும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணதாகவும் சொன்னார். இப்ப கிளியரா இன்னைக்கு எவிடன்சஸ் இருக்கு. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் பாசிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கேன்சர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ அந்த வைரஸ் ஆரம்பத்திலேயே அதாவது வைரஸ் இருக்கு, ஆனா கேன்சர் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துலயே இப்ப இந்த வைரஸ் பாசிட்டிவ் வராம இருக்கவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்து அந்த வைரஸ் வராம பாத்துக்கலாம். ஆனா அந்த வைரஸ் பாசிட்டிவா இருக்கிறவங்கள மட்டும் நம்ம க்ளோஸா ஸ்கிரீன் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தா கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் டிஸ்பிளாசியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல பிக்கப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சர் வராம பாத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வகையான கேன்சருக்கும் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வயிற்றுல ஹெச் பைலரின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா சொல்லுவோம். இப்போ எண்டோஸ்கோபி பண்ணி அந்த பாக்டீரியா பிக்கப் பண்ண முடிஞ்சு அதை ட்ரீட் பண்ணிட்டா வயிற்றுல வரக்கூடிய கேன்சரை ஸ்டாப் பண்ண முடியும் நம்மளால. அதே இப்போ மோஷன்ல பாலிப்புன்னு சொல்லி இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பாலிப்புன்னு சொல்லி இருக்கும், அடினோமேட்டஸ் பாலிப்னு சொல்லுவோம், அதுதான் கேன்சரா மாறும். ஸோ ஒருத்தருக்கு ஆனா அது ஆரம்பத்திலேயே ரத்த கசிவு மாதிரி மோஷன்ல வரலாம். அதை பிக்கப் பண்ணிட்டோம்னா அந்த பாலிப்பு ரிமூவ் பண்ணிட்டா கேன்சர் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்படி கேன்சர் வரதுக்கான அந்த ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ் கண்டுபிடிச்சு அதை அந்த இடத்துல சரி பண்ணிட்டா கேன்சர் ஸ்டாப் பண்ண முடியும். அது கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ்ல சொல்ல வரல, கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ், அதுதான் இந்த ப்ரீ கேன்சர் செக்அப் அப்படின்றத நான் சொல்ல வரேன்.